அழுத்தத்தை சைலண்ட் கில்லர் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இதோட சிம்டம்ஸ் பெருசா வெளியே தெரியாது. நமக்கு பெரிய ஒரு டிசீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு பிபி இருந்த விஷயமே தெரியும். ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு, உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கு இருக்கும்போது நம்ம கண்டிப்பா ஒரு ரொட்டீன் செக்அப் எடுத்துக்கணும். இந்த செக்அப்ல நம்ம எல்லாருமே செய்யற ஒரு தவறு என்னன்னா, ஒரு டைம் செக் பண்ண உடனே 120க்கு அதிகமா இருக்கோன்னே நம்ம பிபின்னு நினைச்சு பயந்துடக்கூடாது. அடுத்தடுத்து ஒரு 3 செக்அப்லயுமே உங்களுக்கு பிபி லெவல் அதிகமா இருந்தாதான் உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் டயக்னோஸ் பண்ணுவாங்க. அடிக்கடி தலை வலிக்கிறது, அடிக்கடி தலை சுத்துறது, இல்ல பிளரி விஷன், கண் பார்வை மங்கலா தெரியறது, கொமட்டுறது, கை கால்லாம் மறுத்து போறது, இந்த மாதிரி சில சைன்ஸ் இருந்தா கண்டிப்பா ஒரு செக்அப் எடுத்து நம்ம பிபியை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். பிபி பேஷண்ட்ஸ் எல்லாருமே செய்யற ஒரு தவறு என்னன்னா, ஒன்ஸ் பிபி வந்துருச்சுன்னா அதோட மெடிகேஷன்ஸ் கரெக்டா நம்ம லைஃப் லாங் சாப்பிடுவோம். ஒரு செக்அப்ல பிபி கம்மியா காட்டணும்னே பிபி சரியாயிடுச்சுன்னா அந்த மாத்திரையை விட்டுறக்கூடாது, கரெக்டா சாப்பிடும். நெக்ஸ்ட் இதோட லைஃப் ஸ்டைல் நம்ம எப்படி மேனேஜ்